விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. பட் சௌந்தர்யா மேல ஐ எம் லூசிங் தட் ரெஸ்பெக்ட் பிகாஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஐ காட் டு நோ அபவுட் தி நெகட்டிவ் பிஆர் அண்ட் ஆல். விஷால் அண்ட் தர்ஷிகாக்கும் நான் அதான் பாக்குறேன். ஸோ நான் அது லவ் கான்டென்ட்னால மட்டுமே யோசிக்கல. எனிபடி டெலிவிகடன் நேரில் வணக்கம். நான் உங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 70 நாட்களை கடந்துருச்சு. ரொம்ப பரபரப்பான ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஃபயர் மோட் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் ஆனந்தி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட பிக் பாஸ் ஜேர்னி பற்றி, இப்போ இருக்கிற பிக் பாஸ் நிகழ்வு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌக்கியமா இருக்கேன். ஓகே. வெளில வந்தோடனே கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கல. வந்தோடனே உள்ள ரொம்ப அழகான ஒரு உலகம் அது. இந்த போனே இல்லாம என்ன நம்மளை பத்தி யாரும் நினைக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறது. ஸோ ஐ திங்க் அந்த ஹேங் ஓவர்லயே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அவ்வளோ பார்க்கல. பட் பார்த்த வரைக்கும், என்னோட ப்ரொஃபைல நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாம் பார்க்க. உங்களுக்கு மென்ஷன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபேர் எவிக்ஷன் இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. மக்கள் ஆனந்தியை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இப்ப இல்ல, எனக்கு ரொம்ப புரிதல் இருக்கிற மாதிரி தோணுது. இது நான் இதுக்கு முன்னாடி நான் புக்ஸ் பத்தி தான் நிறைய பேசுவேன். அப்ப பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி எனக்கே ஒரு கேள்வி இருந்தது, புக்ஸ் பத்தி பேசினா யாரு கேட்பா அப்படின்னு. ஆனா எப்பவுமே ஆடியன்ஸ் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம், நீ பேச முதல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. எப்போ அது நல்லா ரிசீவ் பண்ணாங்களோ அதே தான். நான் பிக் பாஸ்க்கு நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு வந்தேன்னா, நம்ம ரொம்ப ஒப்பீனியனேட்டடான ஒரு பர்சன் ஆச்சு. ஒரு ஒப்பீனியன் ஒருத்தவங்க இருக்கும்போது, ஏன்னா வாய மூடி நான் அழகா ஒரு போட்டோ ஷூட் போடுறேன்னா அதுக்கு நிறைய பேர் அது அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வாயை திறந்து பேசுறோமே, நம்ம ஒண்ணு சொல்லும் போது ஆப்வியஸ்லி நமக்கு ஒத்து போறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அதை வெஹிமெண்டா சேச்சான்னு சொல்றவங்க இருப்பாங்களே. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்கிறதுல எனக்கு ஒரு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப பீப்புள் பிளீசரா இருக்கேன்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்ப பீப்புள் எப்படி நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அதுல மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் பார்த்த வரைக்கும் அப்ப இது பீப்புள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இன்னும் மக்கள் இதுன்னு புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம பேட்ரியார்க்கியை பயங்கரமா அதை தாண்டி வந்திருக்கோம். அது ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனா தான் அந்த வீடியுமே நான் பாக்குறேன். ஸோ அந்த வீட்லயுமே ஒரு பொண்ணு பேசுறாங்க போது எதிர்த்த உடனே வா இன்னும் ஒண்ணு வராது. ஆனா அது வரவே இல்லைன்னு கேட்டா அப்படி கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான அக்செப்டன்ஸ் இருந்தது. இப்போ அது மஞ்சரி இருக்கும் போதும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி நான் பேசும் போதும் சரி, அது எடுத்த உடனே இவங்க சொல்றது கேட்கணும்னு இருக்காது. அது எனக்கு தெரிஞ்சு பெண்களா நம்மளுமே ரொம்ப பழக்கப்பட்டுட்டோம்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஒரு ஆண் பேசும்போது லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், ஒரு பொண்ணு பேசும்போது லிசன் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இல்ல. ஆனா அது நிறைய மாறுது. அந்த மாற்றம் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருந்தது. எனக்கு வெளியில வரும்போது அந்த மாற்றத்துக்கான ரிஃப்ளெக்ஷனையும் நான் பாக்குறேன். ஸோ நான் என் ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எந்த விதத்துலன்னா, நான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், பட் நீங்க பெட்டரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸ்லைட்லி அந்த ரெக்ரெட் இருக்குதானே? வெளியில வந்துட்டோம்னா எனக்கு கேமா எனக்கு ரெக்ரெட் இல்ல. ஆனா அந்த ஒரு லைஃப் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரூம்ல வேற யாருக்கும் இல்ல. அப்படி ஒரு சோசியல் மீடியா இல்லாத உலகம். நீங்க யார் பக்கத்துல உட்காந்து இன்டர்வியூ அப்ப நீங்க போன் எடுக்க மாட்டீங்க. ஆனா ஜென்ரலா நம்மளோட கான்வர்சேஷன்ல டக்குன்னு யாராவது ஒரு போன் எடுத்து கால் வரும், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இது எதுவுமே இல்லாத ஒரு வீடு அந்த வீடு. அண்ட் அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ஒரு வித்ட்ராயலே இருக்குன்னு சொல்லாமே. என்னடா தூங்க போகும்போது தனியா தூங்க போகணுமா, தனியா துணி துவைக்க போகணுமாங்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ அங்க பாத்திரம் கழுவுறோம்னாலும் பக்கத்துல 4 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஃபீல் வெளி உலகத்துல இப்ப இல்ல. சோ அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, 6 ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இப்போ அந்த 60 நாட்கள் எப்படி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த 6 ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்களா? அந்த ரூல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். ஆனா அதுல ஒரு ரூல் இருந்தது உண்மை இல்லைங்கிறது உள்ள பார்த்தேன். அதுல எனக்கு என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ரேப்பர்னு வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பெருசா ஜெஃப்ரி கிட்ட கனெக்ட் ஆகலைனாலுமே அவங்க சொன்ன ரேப்பர் ஃபீலிங் எனக்கு ஜெஃப்ரி கிட்ட வரல. ஜெஃப்ரி அந்த வயசுக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபிளாஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ அந்த வகையில இருக்கே தவிர, பட் தள்ளி நிற்க வேண்டிய ஒரு நபர்னு நான் அந்த வீட்டில் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஜெஃப்ரி. யாரையுமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். எல்லாருமே தேர் சோ குட்.
ஓகே, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும் அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறுச்சா வீட்டுக்குள்ள? அதுலயுமே ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க சொல்லிருப்பீங்க, நோ மம்மி டாடி அப்படின்ற மாதிரி. ஆமா, மம்மி டாடி எனக்கு உள்ள யாருமே ஓகே, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டெவலப் பண்ணும்போது கூட அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே கூடாது, இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் உள்ள போனேன். ஓகே. ஆனா வந்து நான் அப்படிதான் இருந்தேன். நான் அவ்வளவு சீக்கிரம் வந்து, ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம போயிடுமோ, இல்ல நீங்க பண்ற தப்பு தெரியாம போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க ரிஜிடா இருக்க கூட, ஏன்னா அதான் நான் இப்படி இருக்கணும்னு நான் இருக்க மாட்டேன். நான் மனசா எனக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுதோ நான் அப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன். சோ அப்பயே நம்ம இதை மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு. கொஞ்சம் ஓபன் பண்ணி தான் பாப்போமே யாராவது உள்ள வராங்களான்னு பார்த்தா அதை பிரேக் பண்ணிட்டு உள்ள வராங்களே. ஸோ அன்ஷிதா வந்து அவளே தான் வந்தா. அது எந்த மொமெண்ட்னு கூட ஞாபகம் இல்லை. பட் ஒரு நைட் வந்து ஐ ரியலைஸ்ட், நான் வந்து ஒருத்தங்களை லெட்டின் பண்ணியிருக்கேன், அவங்க என்கிட்ட உரிமை எடுக்க நானும் விட்டுருக்கேன், அவங்களும் உரிமை எடுக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ண அன்னைக்கு நைட்டு வந்து நான் அன்ஷிதாட்ட சொன்னேன். எனக்கு அது சுனிதா போனதுக்கு அப்புறமா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. லைட்ஸ் ஆஃப், நாங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சொன்னா எனக்கு ஹர்ட் ஆகும்னா அது நீயா இருக்குமோன்னு தோணுது. ஓகே, சம்வேர் எனக்கு உன்னை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னா நான் கஷ்டப்படுவேன் தோணுது. அங்க அந்த ஒரு பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுதுங்கிறத நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு என்ன நினைச்சாலே அதுவும் எனக்கு பியூட்டிஃபுல்லா தான் இருந்தது. இப்படி இருக்கணும்னு இல்லையே, அது ஒன்று பிரேக் ஆகுதுன்னா நீ அது அழகா பிரேக் ஆகுது இல்லை. ஸோ அது ஏன்னா லவ்வை கொடுக்கறது எல்லாருமே ரெடியாக தாங்க இருப்போம். ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த ஈகோ தூக்கி போட்டு ஒன்று ஆமாம் கூட எனக்கு அது தேவைப்படுதுன்னு நிற்கிற இடத்துல எல்லாரும் இருக்க மாட்டோம். ஸோ எனக்கு அந்த இடத்துல வேணா லெட்டின் அது அஞ்சு வந்து நிற்கும்போது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் இந்த வீட்டில் நைட் நான் தூங்கினா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஆரோக்கியமா தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஃபீலிங் அதான் பார்க்குறேன். ஏன்னா அது ஏன் நான் ஆரோக்கியமா பார்க்குறேன்னா, அஞ்சுக்கு ரொம்ப பிடிச்ச தீபுக்கு எகெயின்ஸ்டா தான் நான் எப்பவுமே நிற்பேன். எனக்கு வந்து மஞ்சரியோட கேம் பிளே பிடிக்கும், அஞ்சுதாக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அது ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்தேன். உனக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கும்னு இருக்காது, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கல, we are together, ஆனா நம்மளுடைய ஸ்டாண்ட் இஸ் நாட் டுகெதர். அது வந்து ஐ திங்க் தட் இஸ் வை இட் இஸ் a healthy relationshipனு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வெளில இருக்கும்போது உங்களோட புக் ரிவ்யூஸ் நாங்க பார்த்துருக்கோம், உங்களோட படங்கள் சின்ன சின்ன ரோல்ஸ் நாங்க பார்த்துருக்கோம். இப்போ நீங்க உள்ள போயிட்டு இந்த 60 நாள் ரீகலெக்ட் பண்ணும்போது நீங்களா இருந்துட்டு இருப்பீங்கல்ல, அப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணிரும், 60 நாள் ஆச்சு இன்னமும் ஏன் இவ்வளோ பொய்யா இருக்கீங்க, கண்டென்ட்காக இவ்வளோ பொய்யா இருப்பீங்களா, ஃபேக்கா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு யாரை பார்த்து தோணுச்சு? கண்டென்ட்டுக்காக ஃபேக்கா இருக்காங்களான்னு எனக்கு ஃபிகர் அவுட் பண்ண தெரியல. பட் ரஞ்சித் சார் வந்து அவர் ஃபுல்லா ரியலா இல்லையோங்கிற ஒரு, எனக்கு என்ன தெரியுமா, இந்த வீட்டுல எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தா நான் பார்த்தேன்னா, இந்த வீட்டுல எனக்கு ஒரு தெரியுமே எனக்கு தெரியாது. இவங்க யாரையுமே இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இவங்க யாரோட பாஸ்டும் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அவங்க எல்லாருமே நான் அவங்களை எப்படி பார்த்தனோ அப்படிதான் நான் அவங்களை பார்க்குறேன். ஸோ ரஞ்சித் சாருமே என்னால் ஃபேக்கா இருக்காருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒருவேளை இதுதான்னா அது எனக்கு தெரியாது. ஆனா சம்வேர் அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் கூட அவங்க யார் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட போய் சொல்லலையோ, அப்போ உங்களுக்கு அது பிடிக்கல தானே, பிடிக்காதது ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இப்ப எனக்கு ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்கு, ஒருவேளை அவருக்கு டாலரன்ஸ் லெவல் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு பிளேயரா நான் பார்க்கும்போது வயசுல பெரியவர் வேற, நான் அங்க அதை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு வந்து சாச்சனாவும் ஒண்ணுதான், தீபக்கும் ஒண்ணுதான், ரஞ்சித் சாரும் ஒண்ணுதான். ஆனா ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு உங்களால ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுது. அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்க ஸ்டாண்ட் என்ன, அந்த ஸ்டாண்டு வெளியில வராத வரைக்கும் நீங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பிடிக்காது நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா அதுவும் ஒரு கேம் பிளே தான். நான் உங்க கேமை கண்டுபிடிச்சிட்டேன், பட் உங்ககிட்ட வந்து சொல்ல போறது இல்லைன்னா நீங்க நான் தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு அது ஓப்பன் பண்ணுமோ நான் ஓப்பன் பண்ணுவேன் இருக்கிறதுமே நல்ல பிளே தான். பட் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அங்க இருக்க ஒவ்வொரு பிளேயரோட ஸ்டாண்டு தெரியும் போது தான் அவங்க யாருன்னே தெரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு ரஞ்சித் சாரோட ஸ்டாண்ட் நிறைய இடத்துல தெரிஞ்சது இல்லை. இதுல உங்க டேக் என்னதான் அப்படி, நீங்க இப்ப கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, என்ன டேக்ல இருக்கீங்க, உங்களை அதிருப்தி படுத்துது, எது உங்களுக்கு சாதகமா இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரியாத போது அவர் நபரா யாருன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவரோட பிளேயராவே எனக்கு அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சோ அதனால அவர் சொல்றேன். நீங்க முதல் வாரத்துல இருந்து அவருக்கு ஃபேக் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீக் ஒட்டினேன் அவருக்கு. இன்னும் அந்த ஜோன்ல இருந்து அவர் வெளியில வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனா மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த கேம்ல வந்து ஒரு லக்கும் ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு வாரம் ரஞ்சித் சார் போறதுக்கு மக்களும் ரெடியா இருந்து, அந்த வாரம் நாங்க உள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் கொடுத்துட்டோம்னா நீங்க அவர் வெளில எடுக்க முடியாது. அண்ட் இந்த கேப்டன்சியுமே இப்ப தீபக் வந்து அன்னைக்கு ஒருவேளை பவித்ரா ஒரு தட்டி விடாம ரஞ்சித் தட்டி விடாம பவித்ரா கேப்டன் ஆயிருந்திருப்பா.
ஸோ அதுலயும் வந்து அப்போ ரஞ்சித் சாருக்கு இன்னொரு வீக் கிடைக்காம கூட போயிருந்துருக்கலாம். ஆனா அவர் கேப்டன்சி ஒரு வீக் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தெர் இஸ் ஆல்சோ லக் இன் த ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா வெளியில மக்களது மட்டுமே இல்லை, மக்களோட அக்செப்டன்ஸ் மட்டுமே இல்லை, வீட்டில் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருந்தாலுமே உங்க கேம் வேற. ஓகே. இப்போ ஜெஃப்ரியோட நான் பயங்கரமா கனெக்ட் ஆகாதனால எனக்கு ஜெஃப்ரி ஒரு சில இடத்துல ஒழுங்கா ப்ளே பண்ணலங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வேர்ஸ்ட் பிளேயர்னே கொடுத்தேன். பட் வீட்டில் இருக்க பல பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் நீங்க ஜெஃப்ரிக்கு வேர்ஸ்ட் பிளேயர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஏன் அப்போ எனக்கு தெரியுது உங்க கண்ணுக்கு தெரியல, அப்போ நீங்க ரொம்ப கனெக்டடா இருக்கனால தெரியலன்னு தோணுச்சு. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிளேயரை வந்து ப்ளே பண்ணாததை பார்க்கலன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் திரும்ப திரும்ப போகுது, அவங்களுக்கான சப்போர்ட் வீட்டில் ஜாஸ்தியாக போகுது. ஸோ இது ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு நீங்கள் தலைகீழ் நின்று பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே என்டையர் ஹவுஸ் உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை. அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கேப்டன் ஆக முடியாது. ஜாக்லினுக்கு ஒரு தடவை கூட பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரவே இல்லை. அவங்களுக்கு அந்த இந்த தடவை வந்துச்சா எனக்கு தெரியல, பட் நான் இருக்கிற வரைக்கும் போன வாரம் வந்து ஸோ பெஸ்ட் பிளேயர்னு. ஏன்னா ஜாக்லினுக்கு ஒரு பாயிண்ட்லேயே புரிஞ்சிச்சு எனக்கு நீங்கள் கொடுக்கவே போறது இல்லை. ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தா என்ன அர்த்தம், கேப்டன்சியில் நான் வருவேன்னு அர்த்தம். கேப்டன்சி வந்தால் என்ன அர்த்தம், எனக்கு ஒரு வீக் சர்வசாதாரணமாக நான் கிராஸ் பண்ணிடுவேன்னு அர்த்தம். ஐ கெட் another வீக். ஸோ இதெல்லாம் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்க சப்போர்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ வெளில இருக்க மக்கள் மட்டும் இல்லை, அண்ட் உள்ள இருக்க பீப்புள் வந்து we are setting narratives for the other. அதுவும் இருக்கு. ஸோ இப்போ அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது மக்களை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். மக்கள் ரெடியா இருக்கும்போது அவங்க உள்ள நாங்கள் ரெடியா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டோம். நாங்கள் ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வேற ஒருத்தங்க மேல கவனம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் டெஃபினெட்லி இருக்கும்னு தோணுது. பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஆட்களே இவங்க அடுத்த வாரம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வச்சுட்டு அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறாங்களா, அடுத்தடுத்து எந்த மாதிரி ப்ராசஸ் உள்ள நடக்குது? ஏன்னா ஒரு ஆளை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்ககிட்ட இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வீக்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ எப்படி எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்ன அந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற முறை இங்கே எது வருதா? எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கவங்களோட ஃபேவரட்டிசம் நான் சொல்வேன். அது பாலிடிக்ஸான்னு தெரியல. இப்போ ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட கேம் பிளே படி மாறுபடும். இப்போ நான் விளையாடும் போது எனக்கு வந்து அவங்க கேப்டன் ஆகிறாங்க ஆகலாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு போகல அதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்னோட ஸ்டாண்டு கிளியராக எடுக்கிறேனான்னு மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு பிளேயரா இப்படிதான் விளையாடணுமானா கிடையாது. இது ஏன் கேம் பிளே. எனக்கு வந்து நிஜமா என்ன தோணுதோ நான் சொல்லிட்டேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன். நான் 63 நாளும் சூப்பராக தூங்கினேன். 63 நாள் நீ வெளில வந்து தூங்கினேன். பட் 62 நாளும் வந்து நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். ஏன்னா நான் வாரம் முழுக்க என் மைண்ட்ல யார் இருந்தாங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்னோட நாமினேஷன்ல இருக்கும். அதே தான் என்னுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் இருக்கும். அது ஒரு தடவை தவறினேன். எனக்கு வந்து பவித்ராவை நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அது பவித்ரா குவெஸ்சன் பண்ணும்போது அந்த வீக் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷன். ஸோ நமக்கு ரீசெண்டா நடக்கிறது ஞாபகத்துல இருக்கு, வாரத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்ப அடுத்த வாரத்துல இருந்து நம்ம வாரம் முடியும் போது என்னெல்லாம் நடந்து நம்ம ரீகால் பண்ணோம். அப்பதான் அந்த பெஸ்ட் பிளேயரை நான் வந்து சூஸ் பண்ண முடியுங்கிறது மட்டும் தான் என்னோட தாட்டா இருந்தது. பட் இன்னொருத்தங்களுக்கு எப்படி இருந்திருக்கலாம்னா, கரெக்ட் தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இவங்க வராங்க, ஆனா எனக்கு இவங்க கேப்டன் ஆக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அவங்களுக்கு சொல்ல போறது இல்லை. அதுவும் ஒரு கேம் பிளே தான். இட்ஸ் நாட் அன்ஃபேர், இட் இஸ் அ கேம் பிளே. எனக்கு 2 தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் நான் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வராது. நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஐ பிளே, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது ஏன்னா தி பீப்புள் வில் நோ இல்ல. உனக்கு கிடைச்சதுன்னா உனக்கு யூ கெட் மோர் ஸ்பேஸ் அண்ட் கேப்டன்சி வந்து உங்களுக்கு மோர் விசிபிலிட்டி. ஸோ அது ஒரு பிளேயருக்கு கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் போகுது. இப்போ ரஞ்சித் சார் கேப்டன் ஆனதுல வீட்டில் இருக்கவங்களுக்கு பிளஸ் தான் அது. ஏன்னா ரஞ்சித் சார் எக்ஸ்போஸ் ஆகுறாரு கேப்டன்சிக்கு ஒரு கரெக்டான ஆள் இல்லைன்னு. ஒரு பிளேயரை நீங்க வெளில அனுப்புறதுக்கு ஒரு ஈஸியான வழி அது. ஷோயிங் பீப்புள் ஹூ ஹி இஸ். இப்போ ராணவ் மாதிரி ஆட்கள் கேப்டன் ஆனாங்கன்னா தே நோ தே கேன் கண்ட்ரோல் ராணவ். ஸோ எண்ட் ஆஃப் த டே கேப்டனா இருந்தும் நீ தெரியல, நான் கேப்டனா இருக்கும்போது தெரிஞ்சேன். அந்த ஒரு கேம் பிளேவும் அங்கே இருக்கு. தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அதுக்குள்ள. இது ஒவ்வொருத்தவங்களோட கேம் பிளே வந்து மாறுபடும். இப்போ நான் வந்து ஒரு தடவை சௌந்தர்யாட்ட சொல்லியிருப்பேன், இங்கே ரூல்ஸ் ஃபேர்னஸ்ன்னு ஒன்று இல்லை. உன்னால ரோலை பிரேக் பண்ணிட்டு நைட் நிம்மதியாக தூங்க முடியும்னா நீ அதை பண்ண போற. அது யாருனால பண்ண முடியாதோ அவங்க பண்ண போறது இல்லை. ஆனால் இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் த கேம். ஏன்னா ரூலை பிரேக் பண்றவங்களை ரெப்ரசென்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, ரூலை மதிக்கிற ரெப்ரசென்ட் பண்றவங்களும் உள்ள இருக்காங்க. பீப்புள் கெட் டு சூஸ் யாருக்கு நான் ஓட் பண்ணணும்னு. ஒருவேளை ரூல் ஃபாலோ பண்றவங்களுக்கு போரிங்கான கண்டஸ்டன்டாகவும் இருக்கலாம், ரூலை மதிக்காதவங்க பயங்கர அட்வென்ச்சரஸ் கண்டஸ்டன்டாகவும் உங்களுக்கு தெரியலாம். இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தானே. ஸோ இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. விஷால், தர்ஷிகா இவங்களை பற்றி பேசியாகணும். நீங்கள் தர்ஷிகாட்ட தனியாகவுமே சொல்லியிருந்தீங்க கேம் பிளேக்கு இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் விஷால் கேப்டன் ஆகிட்டாரு, தர்ஷிகா பார்த்தா எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ தர்ஷிகாவோட எவிக்ஷனுக்கு
உங்க திசை மாறினது ஒரு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி எஸ். ஏன்னா அது இந்த வீட்டில் நடக்கிறதுல இட் இஸ் நாட் ஒரு பையன் பொண்ணுங்கனால மட்டும் சொல்ல, ஓகே எனிபடி கெட்டிங் அட்டாச் டு எனிபடி அது வந்து இந்த கேம் பிளே பாதிக்க தான் செய்யும். சம்வேர் இப்போ நான் அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்கில் அன்ஷு தான் என் மேலே உரிமை எடுத்துட்டது என் கேம் பிளேயை பாதிச்சுது. ஏன்னா அவள் அங்கே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னோட டாலரன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸில் அன்ஷிதா கேமன். ஸோ நான் இந்த அடுத்த வாரம் இருந்திருந்தா நான் அதை அன்ஷிதாட்ட பேசியிருந்திருப்பேன். ஓகே அஞ்சு இது நீ என்னை வந்து ஒருத்தங்க செருப்பால் அடித்தாலும் நீ வராத, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வீட்டுக்கு வெளில பார்த்துக்கலாம், உள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். விஷால் அண்ட் தர்ஷிகாக்கும் நான் அதான் பார்க்குறேன். ஸோ நான் அது லவ் கான்டென்ட்னால மட்டுமே யோசிக்கல. எனிபடி அவங்க ரெண்டு பேரும். ஏன்னா எனக்கு ரயான் அங்கே போய் ஜாக்லின் இந்த கோவா கேங்கில் இருக்கும்போது எனக்கு அதே தான் தோணுச்சு. அதை நான் ரயான் கிட்டையும் சொல்ல செஞ்சேன். திஸ் இஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ரயான். உங்களோட நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க பேசுறதுங்கிறது வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்கலாம். பட் உள்ள ஒரு பிளேயராக பார்க்கும்போது அது இல்லை, இட் இஸ் நாட் ஹெல்பிங் அவுட் அப்படின்னு நான் அவருக்கும் சேர்ந்தேன். நான் விஷால் தர்ஷிகாவுக்கும் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் எல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் த கொஸ்டின். ஓகே ரெண்டு பேர் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் ஈச் அதர், அது இந்த இடம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து யூர் ஸ்டாண்டிங். அது நான் ரியல் லைஃப்லேயும் நான் அதை பிலீவ் பண்ணுறேன். என்னை நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் லைஃப்ல என்னை சொதப்ப விடணும், அதுலேருந்து என்னை கற்றுக்க விடணும். என்னை சொதப்ப விடாமல் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க எவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க? இருக்க மாட்டாங்க. அது இருக்க போறது இல்லை. நீங்க இல்லை எல்லா இடத்துலயும் உங்களால் இருக்க முடியாது. யூஆர் நாட் ஆம்னி பிரசன்ட். அப்புறம் நான் என்னதான் இப்போ என் லைஃப்ல கற்றுப்பேன்? நான் பிறந்து வளர்ந்ததுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் தான் நினைப்பேன். அதே தான் எனக்கு அந்த வீட்டில் நடந்தோன்னு தோணுது. ஒரு பாயிண்ட்ல வந்து விஷால்காக தர்ஷிகா நிற்கிறதும், ஒரு தர்ஷிகாக்காக விஷால் நிற்கிறதும். அண்ட் சம்வேர் நான் ஃபீல் பண்ண தர்ஷிகா கூட நானும் அன்ஷிதாவோ பவித்ராவோ இல்லாததை வந்து தர்ஷிகா நோட்டே பண்ணாத அளவுக்கு ஷி வாஸ் வித் விஷாலோ. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடாக போயிடுச்சு. ஒருவேளை பேலன்ஸ்டாக இருந்ததா அவளுக்கு அது புரிஞ்சிருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அந்த வீக் வந்து விஷால் பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது என்டையர் ஹவுஸோடைய தாட்டு. ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீ விஷாலுக்கு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டடாக இருக்க. அப்போனா யூஆர் நாட் பிளேயிங் ப்ராப்பர்லி. அது கேம் இல்லை. ஸோ அது வந்து அது ரெண்டு பொண்ணுங்களாலும் அது எனக்கு அதே தான் தோணிருக்கும், ரெண்டு பசங்களாலும் அதே தான் தோணிருக்கும், அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்னாலும் எனக்கு அதே தான் தோணிருக்கும். இட் இஸ் நாட் ஹெல்பிங் யுவர் கேம். ஓகே, நீ தர்ஷிகா எவிக்ட் ஆகும்போது கூட விஷால் கிட்ட ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு எல்லாமே சீரியஸா எடுத்துட்டு தான் அவங்க வந்து வெளியே போயிருந்தாங்க. ஆனா விஷால் வந்து கூலா தான் ஹேண்டில் பண்ணியிருந்தார். கூலா மீன்ஸ் அதை லீவ் பண்ணிட்டு போற மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஒரு பாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் மென்ஷன் பண்ணாரு தவிர அதை தாண்டி அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. வெளியில போய் நிறைய வேலை இருக்கு, புழப்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஆனா தர்ஷிகாவா சீரியஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. எவ்வளவு டேஞ்சரா போய் முடியும் அது? இது வெளியில் நடக்கிறது தானே. ரெண்டு பேர்ல ஒருத்தங்களோட அஜெண்டா ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட், தி அதர் பர்சன் தி டிஃப்ரெண்ட். அதை பத்தி அவங்க உள்ளே பேசியிருந்தாங்கன்னா இட் இஸ் குட். உள்ள ஒருவேளை அவங்க பேசலைன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாக்குமே. பட் ஏன்னா எனக்கு இது இப்போ வரைக்குமே எனக்கு கிளாரிட்டி இல்லை வாட் ஹேப்பன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது ஏன் விஷால் எப்படி பார்க்குறாரு, தர்ஷிகாக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இட் இஸ் வெரி இன்டர்னல் நினைக்கிறேன். அது எனக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு என்னால் கெஸ் கூட பண்ண முடியல. அதனால தான் நான் தர்ஷிகாட்ட வெஹிமெண்ட்டாக ஒரு விஷயத்த போய் நான் சொல்லலை. ஆர் மற்றவங்க யாராவது அந்த வீட்டுக்குள்ளே பேசும்போதுமே நான் இதை பற்றி பேசவே வேணாம்னு நான் முடிவெடுத்ததுக்கு காரணமே இது எனக்கு ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல. அண்ட் அது எனக்கு கேமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. இவங்களோட ரிலேஷன்ஷிப் உண்மையா, இது எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எனக்கு கேமுக்கு 0.1% கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ. ஸோ அண்ட் இதனால இங்கே வேற யாரும் அஃபெக்ட் ஆகிற ரெண்டு பேர் அவங்க அது முடிவு பண்ணிக்கணும். அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படிதான் எனக்கு இருந்தது. ஐ திங்க் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் தட் வே because I have no answer for that. I think they have the answer. இந்த ட்ரையாங்கிள் எங்க இருந்து கனெக்ட் ஆச்சு? அன்ஷிதா, விஷால், தர்ஷிகா அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க் வரும்போது தர்ஷிகா அண்ட் விஷால் வந்து ஸ்கூல் லவ் மாதிரி இதை ப்ளே பண்ணுறாங்க. அன்ஷிதா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இதை எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அன்ஷிதாவும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதி லெட்டர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க லெட்டர்லாம் எழுதுறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு பாயிண்ட்ல அன்ஷிதா வந்து இது எப்படி கொண்டு வராங்கன்னா, எனக்கும் இந்த பையனை பிடிச்சிருந்தது நான் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்னு ஒன்று கொண்டு வராங்க. அது ஸ்கூல் ப்ளே வரைக்குமே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது நான் இவ்வளோலாம் நோட் பண்ண மாட்டேன், யாரோட இருக்காங்கன்னெலாம் பெருசாக நோட் பண்ண. ஆப்வியஸாக இருந்தால் நமக்கு தெரிய போகுது. அப்போ வந்து எனக்கு பவித்ரா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, விஷால் வந்து ரெண்டு சைட்லையும் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கான கிளியராக தெரியுது அன்ஷிதா ஃப்ரெண்டாக பார்க்குறா, விஷாலும் அன்ஷிதா ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். தர்ஷிகா மேலே க்ரஷ் இருக்குன்னு அந்த ஏதோ அந்த ட்ரூத் ஆர்டர் விளையாடும் ஏதோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு க்ரஷ் ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் இருக்குது. இட் இஸ் வெரி கிளியர் டு மீ. ஆனா என் கூடவே இருந்த பவித்ராக்கே அது கிளியரா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க்
இந்த என்டையர் சீசன்லேயே ஒரு விஷயம் நான் வந்து கேமராக்காக பண்ணேன்னா அதுதான். ஏன்னா ஐ வாண்டட் தி ஆடியன்ஸ் டு நோ அன்ஷிதா இது எப்படி நினைக்கிறா, அன்ஷிதாவோட கிளாரிட்டி ஆன் திஸ் இஷ்யூ என்ன. ஒருவேளை நீங்களும் பாக்குற ஆடியன்ஸுமே இஃப் யூ திங்கிங், ஏன்னா பவித்ரா என்ன சொல்றா, தர்ஷிகாவும் விஷாலும் இருந்தாலே அன்ஷிதா வந்துடுறா அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் a வெரி அக்லி நரேட்டிவ். ஆனா எனக்கு தெரியும் பவித்ராவோட இன்டென்ஷன் இஸ் நாட் டு புட் அன்ஷிதா டவுன், இது இன்னும் கான்ட்ரவர்ஷியலா மாத்தணுங்கிறத இன்டென்ஷன் இல்ல. எனக்கு என்னன்னா கூட இருந்த பவித்ராக்கு, வீட்டுக்குள்ள இருக்க பவித்ராக்கு இது இப்படி தெரியுதுன்னா வெளில இருக்க ஆடியன்ஸ்க்கு இது எப்படி தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அன்ஷிதாக்கு இன்னும் அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அன்ஷிதாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உனக்கு பொசசிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆன்சர் எனக்கு வேண்டாம், ஆனா நீ ஆன்சர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த ஆன்சர் வேணாம். ஐ கேன் கிளியர்லி சி அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எனக்கு பார்க்க முடியுது, இங்க ஒரு கிரஷ் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீ ஒரு கிளாரிட்டி கொடுன்னு சொன்ன உடனே அவ அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாஸ் சோ குட், ஐ வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைட். இப்போ இதுவுமே எனக்கு இப்போ அன்ஷிதா ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா எகெயின் இது உங்க பிரச்சனை, நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு இருப்பேன். எனக்கு சம்வேர் சென்ஸ் நான் அவரோட கனெக்ட் ஆனதுனால எனக்கு ஃபார் அன்ஷிதா ஹேட் டு டூ இட், நீ அதை பேசிட்டு அந்த அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ ஃபெல் சோ குட். ஓகே, கன்ஃபியூஷன் இல்லைம்மா யாருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அது. ஓகே, லாஸ்ட் வீக் வரைக்கும் மொத்த பிக் பாஸ் வீடுமே மஞ்சரிக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, மஞ்சரிக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று சூப்பராக சொல்லியிருந்தீங்க, சிங்கிள் மதர் அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ மஞ்சரியோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க, எவ்வளோ ஸ்வீட் அவங்க. சிங்கிள் மதர்ஸ்க்கு அவங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இட்ஸ் டஃப் இல்லையா இண்டஸ்ட்ரி. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல குழந்தை எப்போன்னு மற்றவங்க கேட்கறத தாண்டி குழந்தை பெற்றுக்கணும்னு பிளான் பண்ணும்போதே கப்பலுக்குள்ள இருக்க அந்த ப்ரெஷர்லாம் பார்க்கும்போது பீங் சிங்கிள் மதர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது அதுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். அண்ட் அது இன்னும் சமூகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்க்காதவங்களை விட ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி இருந்ததுன்னா மஞ்சரியை வந்து எகெயின் ஒரு பிளேயராக தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மஞ்சரி வாஸ் சோ டார்கெட்டட், உன்னை எப்படியாவது வெளில அனுப்பணுங்கிறதுல ரொம்ப டார்கெட்டாக இருந்தாங்கன்னு. அது வந்து நான் பார்க்கலன்னா நான் ஒரு பிளேயரா நான் அதை ஒழுங்கா பார்க்கல. அவங்களோட பிளேல வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஷி சோ ஃபோக்கஸ்ட் ஆன் த பிளே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஸ்மார்ட்னஸ் அங்கங்கே தெரியும். ஸோ அவங்க வந்து எனக்கு பின்னாடி என்ன பேசினாங்க எனக்கு தெரியல. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல் மீ இல்லை அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தாங்க பிகாஸ் யூ வாண்டட் யூ அவுட் ஆஃப் த ஹவுஸுங்கிற மாதிரி சொன்னேன். அண்ட் பார்ட் ஆஃப் த கேம் தட் இஸ். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா அது அவங்க பண்ணியிருந்தாலுமே எனக்கு அவங்க மேலே இருக்க அபிப்பிராயம் எதுவும் மாற போகிறது இல்லை. அவங்க கேம் விளையாடணும் வந்திருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல மஞ்சரின்னு இல்லை, அந்த இடத்துல தீபக் இருந்தாலும் ஐ வுட் ஹவ் ஸ்டுட் அப் ஃபார் ஹிம். ஒரு இடத்துல when I feel one person is being cornered, அது யாரா இருந்தாலுமே அது கரெக்டான விஷயம் கிடையாதுன்னா டெஃபினெட்லி நான் அவங்களுக்காக நின்றுப்பேன். மஞ்சரிக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஐ திங்க் ஒரு கேம் ஸ்பிரிட் தான் அது. அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ். ஏன்னா இப்போ சாச்சனாக்கு எகென்ஸ்டா எல்லாரும் நிற்கும் போதும் ஐ வாஸ் தேர். ஐ திங்க் சேதுபதி சாரே சாச்சனாவை திட்டும் போதும் ஐ வாஸ் தேர் ஃபார் சாச்சனா. எனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா நான் அவங்களுக்காக போய் நின்றுருக்கேன். என்டையர் ஹவுஸ் வர்ஷினியை புரிஞ்சுக்காத போது ஐ ஸ்பெண்ட் ஒன் நைட் அவகிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். உட்காந்து வர்ஷினி கிட்ட ஹேட் கான்வர்சேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வர்ஷினி. அண்ட் இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, நானும் இது பிளான் பண்ணல. ஆனால் ஒவ்வொரு வாரமுமே எனக்கு யார்கிட்ட அதிகமாக பிரச்சனை வருதோ நான் அடுத்த வாரம் அவங்க கிட்ட தான் பேச ட்ரை பண்ணுவேன். நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஏன் பிடிக்கல போய் பார்த்தா தானே தெரியும் அப்போ அவங்க யாருன்னு. ஸோ எனக்கு வந்து தீபக் கிட்ட முரண்பாடு இருக்கும்போது அவரோட கேப்டன்சியில் ஆக்சுவலி நானும் தீபக்குமே வி புட் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். எனக்கு இனிஷியலி வந்து அருண் கிட்ட இருக்கும்போது நான் அருண் கிட்ட ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போவேன், அருண் அடுத்த வாரம் நான் ஸ்வாப் பண்ணலான் இருக்கேன். அண்ட் அந்த வீட்டுக்கு வர்றதே உங்களை புரிஞ்சுக்க தான். ஏன்னா எனக்கு இந்த வீட்லேயே உங்ககிட்ட தான் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. ஸோ நான் அந்த வீட்டுக்கு அதுக்கு தான் வரேன், நீங்க அடுத்த வாரம் நீங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன நெக்ஸ்ட் வீக் அவர் அங்க இருந்தாரு. அண்ட் ஐ ரியலி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அருண் அந்த வாரம். அண்ட் போன வாரத்துல இருந்தா நானும் ஜாக்லினுமே கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் நாங்க விட்டு போன இடத்துல இருந்து அங்கதான் விடுறோம். ஏன்னா இனிஷியலி வி வர் டாக்கிங் ஒன்லி. பட் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு எஃபர்ட் போடுறேன். ஏன்னா எனக்கு உங்ககிட்ட தான் இப்போ பிரச்சனையே. ஸோ ஐ வாண்ட் டு நோ யூ. இது நான் ரியல் லைஃப்லயும் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து த்ரூ அவுட் த ஷோ அது இருந்தது. மஞ்சரி கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒன்று இல்லை. இருந்ததுன்னா நான் மஞ்சரி கிட்டே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டு அண்டர்ஸ்டாண்ட் மஞ்சரி நான் ஒரு எஃபர்ட் போட்டுருந்துருப்பேன். முத்து கிட்டயோ இல்லை மஞ்சரி கிட்டயோ எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க கிட்ட எனக்கு அவங்க தள்ளி நின்று அவங்க கேம் பிளே பார்க்கறது மட்டும்தான் அங்கே இது இருந்தது. இவங்க கிட்டலாம் எனக்கு பிரச்சனை இருந்ததுனால
அது சௌந்தர்யா கிட்டயும் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு சௌந்தர்யாவை நான் வந்து அவ பிளேயர் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லும்போது, தேர்ட் வீக் ஐம் புட்டிங் an effort to understand சௌந்தர்யா. அண்ட் நான் சௌந்தர்யா ரோல் ப்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ சௌந்தர்யா யார்ட்ட எல்லாம் பேசுறா, அப்போ நீ ப்ளே பண்ணலன்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ நீ யூ ஆர் ஹேவிங் ஃபன் இன்சைட் த ஹவுஸ் விச் ஐ எம் நாட் சீயிங். ஸோ இது வந்து எனக்கு சௌந்தர்யா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுவும் த்ரூ அவுட் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னா கேம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அந்த வீட்டில் வந்து ஐ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் அன்ஷிதா அண்ட் பவி. ராணவ் கிட்ட வந்து அந்த ஒரு உரிமையான ஒரு ஃபீலிங் தான். சூப்பர் இந்த பையன் ஒரு மாதிரி ஏன்னா எனக்கு அந்த ட்ரஸ்ட்வர்தி ஃபீலிங் இது எல்லார்கிட்டயும் ஏற்படுத்ததில்ல. ஸோ இட் ஹேப்பன் வித் ராணவ். ஸோ வந்து என்னடா நம்மளை இரிட்டேட் பண்றான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தது. லைக் தட். உங்க காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். நீங்களுமே மென்ஷன் பண்ணிருந்தீங்க சோஷியல் மீடியால முத்துக்குமரன் அவர்களை. முத்துக்குமரன் ரொம்பவே கிளியர் கட்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நேத்து கூட 1-to-1 கேட்கும்போது அவர் நிறைய ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. இப்ப டிக்கெட் ஃபினாலே, இப்போ வந்து பணப்பெட்டி வரும், இப்ப அங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டா இருக்காரு. எப்படி இருக்காரு வீட்டுக்குள்ள, என்ன ஒரு சிந்தனையில இருக்காரு உள்ள? முத்து வந்து எனக்கு முத்துவோட கேம் பிளேல என்னன்னா எனக்கு அவரோட கேம் பிளே வாட்ச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் சொதப்பினா அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு எஃபர்ட் ஒன்று போடுவாரு. and it'll be fun to watch. And வந்து முத்துவோட எனக்கு வீக்னஸ் வந்து ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த கேம்ல நான் வந்து பயன்படுத்தல. ஆப்வியஸ்லி நான் வந்து டாப் 5ல இருக்கேன். அப்போ நான் அப்பதான் அதை எடுத்துருப்பேன். ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் அகேன்ஸ்ட் முத்து. நான் அப்பதான் வந்திருப்பேன் அதுக்கு. அது வரைக்கும் வந்து ஐ வாண்டட் டு கம்பீட் வித் முத்து. ஐ வாண்டட் டு கம்பீட் வித் மஞ்சுரி. ஐ வாண்டட் டு கம்பீட் வித் ஜாக்லின். இது வந்து முன்னாடி இருந்தே இருந்தது. ஸோ இவங்க வந்து என்னோட இனிஷியலி எனக்கு இவங்க கிட்ட எந்த இது ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் நான் உங்ககிட்ட ஃபைனல்ல வரேன். முதல்ல இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன். அந்த ஒரு ஜோன் தான் இருந்தது. ஸோ முத்துவோட கேம் பிளே வந்து இட் இஸ் டூ குட். ஏன்னா முத்து ஆஸ் அ பர்சனா அப்படியான்னு எனக்கு தெரியாது. சேம் அப்ளைஸ் ஃபார் ஜாக்லின். இவங்க 2 பேருமே அவங்க ரியலா யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அது தேவையும் இல்லை ஃபார் த கேம் ஷோ. உள்ள வந்து தே ஆர் பிளேயிங் அ கேம். அண்ட் அந்த கேம் வந்து முத்துவோடது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் டு வாட்ச். அண்ட் முத்து வந்து ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை நான் உட்கார்ந்து பார்ப்பேன். அது என்டையர் ஹவுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். I'll be spellbound. ஒருத்தங்களுக்கு கூட இன்னும் தெரியல அது வந்து முத்து தான் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா நம்ம போய் அவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க தான் அவர் வளர்த்தி விட்டுட்டு இருக்கீங்க, வளர்த்தி விடுங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் ஒரு தடவை ரேங்க் பண்ண சொன்னாங்க. நான் அது முத்துக்கிட்டே சொல்லிட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா இனிஷியலி கொஞ்ச நாள் நான் முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லல. அவர் எப்போ வந்து இந்த கேப்டன்சில சொல்றதெல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டதான் கேட்பேன்னு சொன்னாரோ அதுல இருந்து நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ட் ஒரு பாயிண்ட்ல அவரே என்கிட்ட வந்து கேட்டாரு, நீங்க எதுவுமே சொல்லேன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க இப்படி சொன்னதுனால ரொம்ப நாள் உங்ககிட்ட எதுவுமே பேசல. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ, நான் இதெல்லாம் இந்த 1 வீக் பாய்ஸ் டீமை நான் பார்த்தது இதுதான். நான் பாய்ஸ் டீம் பத்தி நினைக்கிறேன். இதை நான் போகும்போது சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். பார்த்தா வீட்டையே கழிச்சிட்டாங்க. கோடே இல்லை. இப்போ இனி பாய்ஸ் டீம்ல இருக்கவங்க எப்படி வரணும், எல்லாம் இண்டிவிஜுவல் கேம் தானே. ஸோ இதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசல, யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா பாய்ஸ் டீம்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நான் பாக்குறேன் முத்து. எஸ்பெஷலி அந்த நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் பண்ணும்போது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க 4th பிளேஸ்க்கு யார் வரணும், 5th பிளேஸ்க்கு யார் வரணும்னு. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இது வந்து பாய்ஸ் டீமோடைய அந்த ரேங்கிங், முத்துவோடைய ரேங்கிங் அண்ட் த என்டையர் பாய்ஸ் டீம் they were convinced. இப்போ நான் உங்களை குறை சொல்ல முடியாது. The boy should be aware அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிச்சிட்டேன். I think he is influencing and he knows it. the entire house எப்போ ரியலைஸ் பண்றாங்களோ அப்போ கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, மஞ்சரிக்கு ஆப்போசிட்டா வீடு இருந்தாங்க. இப்போ போன வாரத்துல இருந்து அருணுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா ட்ரெண்டுமே அவராக தான் இருந்துட்டு இருக்காரு. சும்மா ஒரு வார்த்தை எடுத்து ப்ரொவோக் பண்றது, சும்மா கத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எங்க இருந்து அவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அருண் வந்து ஹர்ட் ஆயிட்டாருன்னா அவர் ஆமா அவர் ஹர்ட் ஆயிட்டாரு, ட்ரிகர் ஆயிட்டாருன்னா அவர் ரொம்ப யோசிக்க மாட்டாரு. ஸோ ஐ திங்க் அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நான் பார்க்கல, பட் ஐ நோ முத்து அண்ட் அருண் they were fighting அந்த தெரியும். ஆனால் என்ன கான்டெக்ட்னு எனக்கு தெரியல. ஐ ஃபீல் அருண் கோவப்பட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப டிஃபென்சிவ் ஆயிட்டு ஒரு மோடுக்கு போயிடுவாரு. ஆனால் அவர் கூலா இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்லயே ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் வந்து வரும். ஓகே, விஜய் சேதுபதி சொன்னா கூட அந்த பாயிண்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் பாயிண்ட் தான் சரி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் இருப்பார் எல்லா நேரத்துலயுமே அவரு. அந்த வீட்டில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் இருந்தோம். அது இருக்கதான் செய்யும்ல. சம்வேர் நீங்க ரைட்டுங்கிறனால தான் அதுக்கு போய் நிக்கிறீங்க. அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆனதுக்கு ப்ராப்ளம் இப்போ இல்லைன்னா அது ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆன் ஆகுமா இருக்கும். பட் இப்போ அவருக்கு அக்செப்ட், எனக்கு என்னன்னா இப்போ அக்செப்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு ஃப்ராங்கா சொல்றாருங்கிறது தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் வி வாண்ட் டு see him as who he is தானே. அப்போ அருண் யாரு, அவருக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா
அவர் யார் சொன்னாலும் அது சரின்னு நம்பிட்டு தான் இருக்காரு. அவர் ரியலைசேஷன் எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பதான் அவர் அவர் அது ரியலைஸ் பண்ண போறாரு. அது அந்த மாதிரி இருக்க பீப்புள் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சௌந்தர்யா வாய்ஸ்ல நீங்க பண்ண விஷயம் தான் எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, போன வாரம் நாமினேஷனுக்கு ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு நிக் நேம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சௌந்தர்யா வாய்ஸ்ல இப்போ நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு நிக் நேம் வைக்கணும். ஒரு சின்ன இது மட்டும்தான் ரிக்வெஸ்ட் இது. எனக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் எனக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஓகே, இன்னும் இருக்கு. பட் வந்து சௌந்தர்யா மேல ஐம் லூசிங் தட் ரெஸ்பெக்ட் பிகாஸ் ஓகே, வெளில வந்ததுக்கு அப்புறம் ஐ காட் டு நோ அபவுட் த நெகட்டிவ் பிஆர் அண்ட் ஆல். எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. ஸோ அதனால சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றதுக்கு வெளியில ஆட்கள் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, அதை அவங்க பண்ணட்டும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஓகே. சௌந்தர்யா வாய்ஸ் இல்லாட்டி உங்க வாய்ஸ்ல நீங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நிக் நேமா. ஐயோ இல்லைங்க, பிராண்டிங் வந்து வேற வழியே இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கும்போது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்ப நான் வீட்டுல இருக்கும்போது பிராண்ட் பண்ணேன்னா திரும்பவாது அவங்க என்னதான் ஒன்று பண்ண முடியும். வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பிராண்ட் பண்ணேன்னா அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஸோ ஐ ஃபீல் அது ஒரு ஒன்னா நல்லா இல்லையேன்னு. வெளில வந்ததுக்கு அப்புறம் வேணா நாங்க மாத்தி பிராண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.